வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி மெயினாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சொரக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1/4 கப் போல் தோரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 7 பல் பூண்டு, பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பழமாக ஒரு பெரிய தக்காளி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், பொடியை கட் பண்ண சொரக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரதுக்காக 3/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா கூட்டு செம சூப்பராக இருக்கும். பருப்பும் சீக்கிரம் வெந்து வரும். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி விசில் போட்டு லோ டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் பார்த்திங்கன்னா குழையாமல் பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காஞ்ச மிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பல் பூண்டை தோலோடவே நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் மாறி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சொரக்காய் கூட்டு ரெடி. வெண்பொங்கல், சப்பாத்தி, ஒயிட் ரைஸோடலாம் சேர்த்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.